இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு சும்மாவே ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலாக இந்த லாக்டவுனில் வீட்டில் நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லாத போது அப்பப்போ எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். பிஸ்கெட்டோ சிப்ஸோ ஸ்நாக்ஸோ ஈவந்தோ நீங்கள் 3 வேளை கரெக்டாக சாப்பிட்டுருந்தீங்க பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும். அது ஏன் சாப்பிட்றதுல மட்டும் அந்த பழக்கம் போகுது, வேறு எதுலேயும் என் கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்பாக்சிங் சயின்ஸ். நான் உங்கள் சுதர்ஷன். இப்படி அப்பப்போ நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஃபீலிங் வரதுக்கு முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போர் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த வேலையும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ இதில் போர் அடிக்குது அப்படின்றது போது போர் அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்றாங்க. ஸோ போரிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லோ எஸ்டிமேட்டட், இல்லை செல்ஃப் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி லோவாக ஃபீல் பண்ணுற எந்த ஒரு ஃபீலிங்கும் பார்த்திங்கன்னா போர்டம்க்கு நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணலாம். ஸோ நம்மள கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்பயுமே நெகட்டிவாகவோ இல்லை லோவாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம் இல்லையா? சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக மோட்டிவேஷனாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷனையும் சந்தோஷத்தையும் உங்கள் பிரெயினில் ட்ரிகர் பண்ணுற ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான எந்த வேலையை செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன வேணாலும் இருக்கலாம். உங்கள் பிடிச்ச பர்சன்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச கேம் விளையாடுறதா இருக்கட்டும், ஈவன் செக்ஸ் வச்சுக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இந்த சந்தோஷம் செஞ்சு முடித்தோன்னே, அதாவது அந்த பர்சன்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமோ இல்லை அந்த பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். சரி, இந்த டோபமைன் இதில் எல்லாத்தையும் வருது, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் சாப்பிட்றதுல மட்டும் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெல், உங்களோட கான்சன்ட்ரேஷன் இல்லை டிஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் ஸ்டஃப்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக்டவுன்லேயே நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சப்போஸ் நம்ம இருக்கிற ஹாலோ இல்லை நம்ம விளையாடிட்டு இருக்கிற யாருமோ கிச்சனை பார்த்த மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற டிவி ஷோஸோ இல்லை மூவியோ ஃபுட் ரிலேட்டட் ஷோஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுட் ரிலேட்டட் ஆட் பார்த்திங்கன்னா நடுவில் பாப் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டட் ஸ்டஃப் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் போர் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுலேயே உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்தும் பார்த்திங்கன்னா உங்களோட அதிகப்படியான உணவு பழக்கம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா பசிக்கு பின்னாடி இருக்க அறிவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக பசி பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று ஹோமோஸ்டாட்டிக் அங்கர், இன்னொன்று ஹெண்டானிக் அங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோமோஸ்டாட்டிக் அங்கர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போய்ட்டோ இல்லை ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லோவாக ரொம்ப டயர்டாக எனர்ஜி கம்மியாக ஃபீல் பண்ணுங்க. அந்த நேரத்தில் வர பசியை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோமோஸ்டாட்டிக் ஹங்கர் அப்படின்வாங்க. ஸோ இது ஹெண்டானிக் ஹங்கர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் மதியானம் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம வீட்டில் நம்ம அம்மா நமக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸை செய்யும் போது பார்த்திங்கன்னா அதோட லுக்குக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் சும்மா லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஆசை இருக்கும். நாக்கில் லைட்டாக ஒரு எச்சில் ஊறும். அந்த டைமில் உங்களுக்கு பசி அளவும் பெருசாக இருக்காது, இருந்தாலும் அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஆசையை தான் பார்த்திங்கன்னா ஹெண்டானிக் ஹங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி வயிறு ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் எனக்காக இந்த ஃபுட்டேஜை ஒரு 5 செகண்ட்ஸ் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது உங்களில் நிறைய பேருக்கு இதில் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கும். உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஆசையை தான் பார்த்திங்கன்னா ஹெண்டானிக் ஹங்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோமோஸ்டாட்டிக் அண்ட் ஹெண்டானிக் ஹங்கர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஸ்டாட்டிக் ஹங்கர் ஒர்க் ஆகிறதுக்கு 2 இம்பார்ட்டண்டான ஹார்மோன் தேவை. ஒன்று பார்த்திங்கன்னா கெர்லின் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா லெப்டைன். ஸோ இந்த கெர்லின் அப்படின்ற ஹார்மோனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல பசியை உண்டாக்குற ஃபீலிங்கை கொடுக்குறது தான் இந்த கெர்மின் ஹார்மோனோட ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உடம்புல எனர்ஜி ரொம்ப லோவாக அடுத்த வேலை செய்யறதுக்கு உடம்புல சக்தி இல்லாத போது உங்கள் வயிற்றில் ஒரு பசி ஏற்படும். அந்த பசி தூண்டுற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது தான் இந்த கெர்லின் ஹார்மோனோட
ஒர்க்கு. அதே நீங்கள் சாப்பிட உங்கள் வயிறு நிறைவாகிற ஒரு ஃபீலிங் இருக்கும், எனர்ஜி ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த ஃபீலிங்கை கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லெப்டைன் ஹார்மோனோட ஒர்க்கு. அதான் இந்த ஹெண்டானிக் ஹங்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டோட்டலி ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸ்ட் ஈட்டிங் அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு பசி இல்லைனாலும் வயிறு நிறைவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச உணவை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும் போது அதை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் ஏற்படுறது தான் ஹெண்டானிக் ஹங்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை ப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில குரூப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோட பிக்சரை மட்டும் அவங்க முன்னாடி காட்டினாங்களாம். அப்படி அதை பார்க்கும் போதே அவங்க உடம்புல அந்த கெர்லின் அப்படின்ற பசியை தூண்டுற ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஹோமோஸ்டாட்டிக் ஹங்கருக்கும் ஹெண்டானிக் ஹங்கருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி நான் வீட்டில் வெட்டியாகவே இருக்கிறேன்னு வச்சுப்போம், எந்த வேலை வெட்டியும் இல்லை, அதனால தான் நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே வச்சுப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வயிறை நிறைவாக ஃபீல் ஆகாததுனால தான் நான் திருப்பி போய் சாப்பிட்றேன் அப்படின்ற கேள்வி உங்களில் பல பேருக்கும் வந்திருக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, எவ்வளோ சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்கியம். ஸோ இதை பொறுத்து கூட இந்த ஹீமோஸ்டாட்டிக் அண்ட் ஹெண்டானிக் ஹங்கர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிரான்ஸ்ஃபர் இல்லை 0 கேலரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க சில ஃபுட்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுனால லெப்டைனோட அளவு வந்து அதிகமாகாமல் போகலாம் அப்படின்ற சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் சொல்லுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து 0 கேலரிஸ்ன்னு இருக்குது. அப்போ வந்து உங்கள் கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டை நீங்கள் சாப்பிட உங்கள் உடம்புக்கு அதிகப்படியான கேலரி சேராதனால இந்த லெப்டைன்ற ஹார்மோன் என்ன திங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு இன்னும் கேலரி கிடைக்கல போல், ஸோ கேலரி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி இதோட லெவலை இது ரைஸ் பண்ணாமலே இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது, உங்களுக்கு பசி நிறைவான ஃபீலே இருக்கிறதில்ல. அதனால நீங்கள் 0 டிரான்ஸ்ஃபேட் ஃபுட்டையே இன்னும் அதிகமாக சாப்பிட தூண்டும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஏகப்பட்ட இன்க்ரீடியண்ட்டை ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, இந்த கேக்கு, பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இது வந்து இன்னும் உங்களை அதிகமாக சாப்பிட தூண்டும் அப்படின்றதையும் சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் பார்த்திங்கன்னா உங்களோட அதிகப்படியான உணவு பழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். நீ சொல்கிறத பார்த்தா இந்த போர் அடிக்கும் போது சாப்பிட்றது அண்ட் பார்த்தோன்னே சாப்பிட்றது ரொம்ப கெட்ட பழக்கமாக இருக்கும் போல இருக்குது, இதை எப்படியாவது நான் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னது எக்ஸசைஸா? எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு டயர்டாகும், டயர்டானால் எனர்ஜி குறையும், எனர்ஜி குறைச்சா திருப்பி பசி எடுக்கும், நான் சாப்பிட்டு தானே போவேன், அப்புறம் எப்படி அது பசியை கண்ட்ரோல் பண்ணுது நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில லைட் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பசியை தூடுற கெர்லின் அப்படின்ற ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிதளவாக கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி சில சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில லைட் வெயிட் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை விட நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணலாம். நான் மெடிடேட் அப்படின்னு சொல்கிறது சயின்டிஃபிக்காக காக்னிட்டிவ் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி போர் அடிக்கும் போது சாப்பிட்ணுன்றதோ இல்லை பிடிச்ச ஃபுட்டை பார்த்தோன்னே சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து மனசு மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மெடிடேட் பண்ணுறதுனால இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அதிக அளவில் வளரும் அப்படின்ற மாதிரி சில ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களால் பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து மெடிடேஷனுக்கு போகலாம். இல்லை எனக்கு வந்து மெடிடேஷனும் வராது, எக்ஸசைஸும் வராது, எனக்கு வேறு ஏதாவது டெக்னிக் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த சந்தோஷத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்காக உங்கள் டோப்போமைனை சாப்பிட்றதுல நீங்கள் பழக்கப்படுத்திருப்பீங்க இல்லையா, அந்த டோப்போமைன் சந்தோஷத்தை வேறு எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதாவது செய்யலாம், உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ஹாபி ரெடி பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. உங்கள் டோப்போமைன் வந்து வேறு எது பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், அப்போ அந்த டோப்போமைன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஜாபெல்லாம் தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நீங்கள் ஏதாவது பண்ணலாம், இல்லை விட்டு போன ஏதாவது ப்ராஜெக்டோ இல்லை புக் படிக்கிறதோ அந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்தால் தேடி பண்ணுங்கள்.
உங்களை நீங்கள் பிஸியாக பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. ஸோ இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இந்த மாதிரி புது புது பழக்கங்களை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஃபோன் கூட பண்ணி பேசலாம். ஐ மீன் அது இந்த தூரத்து சொந்தம் ஃப்ரெண்ட்ஸு அந்தமாரி சொன்னேன். அவங்களும் பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தோட ரேட்டு வந்து ரொம்பவே வந்து அதிகமாகும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு டோபமைன் இந்த ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் ஆகுது. அப்படியே படிப்படியாக வந்து குறையும். ஒரு நைட்லேயே இதெல்லாம் ஆகாது இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே பழக்கப்படுத்திக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சாப்பிட்றத தவிர. ஸோ கைஸ், சப்போஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் அந்தளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை டிக்டாக்கோ இந்தமாதிரி ஆப்பில் வந்து நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதில் இந்தமாதிரி கண்டென்ட் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனலில் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் டிக்டாக் பேஜும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். இல்லை இந்த நேமில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் அக்சஸ் பண்ணி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் கண்டென்ட் அங்கேயும் உங்களுக்கு இது டெய்லியும் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேஜஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சயின்ஸ் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது தேவை. அண்ட் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதர்ஷன்.